ஹலோ கைஸ், நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருந்தால் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். அப்படியே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். சாப்பிடையில் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். என்ன அப்படின்னா, கருப்பு சுண்டல் இருக்குல்ல, அந்த கருப்பு சுண்டலை வந்து நாள் நைட்டே ஊற வச்சு இந்த ரெசிபி வந்து பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச ஆனியன் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ அந்த சீரகம், கடுகு, அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா, நம்ம ஆனியன் எல்லாமே சேர்த்து இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக மசிஞ்சு நமக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து குழம்பு இருக்கும். தக்காளி கிளறையில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லாவே வந்து வேகமாகவும் குக் ஆயிரும். நல்லா மசிஞ்சு நமக்கு சூப்பராக வந்து வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ தக்காளி வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச சுண்டலை வந்து இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் நம்ம வாஷ் பண்ண அந்த ஈரப்பதத்திலே வந்து ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த ரா ஸ்மெல் எதுவுமே இருக்காது. எப்போதுமே வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும், எது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தக்காளி வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்சது தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் வீட்டில் அரைச்சதே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்மளோட குழம்புக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்தாவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் இந்த கருப்பு சுண்டலில் வந்து சமைச்சோம் அப்படின்னா அப்படியே வந்து வேறு லெவலில் கறி குழம்பு சுவையிலேயே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த மசாலாவுமே இல்லை. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 விசில் விட்டு நீங்கள் வந்து மறுபடி குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட ஏதாவது பாயில்டு எக்கு இல்லைன்னா பன்னீர் ஃப்ரை இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஈஸியான வீடியோவுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள்.